Hi today's welcome to our கற்றல் கணிதம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7th standard mathematics term 2 chapter 3 algebra lessonல exercise 3.1ல 6th sum தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ உங்க bookல page number 52ல இருக்கு 6th one. Identify the greater number in each of the following. ஓகேங்களா? சோ இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த நம்பர் வந்து கிரேட்டரா இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்ம நம்பராக இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து டூ நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணி எது வந்து பெருசு சின்னதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, பவரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பவரில் கொடுத்துருந்தாலும் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாகவே சொல்லலாம். என்னென்னா பவரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டைம்ஸ் கீழே உள்ள நம்பரை போட்டு மல்டிபிள் பண்ணி சொன்னால் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 6/3 ஆர் 3/6ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து எது வந்து கிரேட்டராக இருக்குன்னு சொல்லணும். ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6/3 எடுத்துகிட்டு அதை பவர் எத்தனை டைம் கொடுத்துருக்கோங்களோ அதை போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ 6/3 அப்போ என்ன பண்ணணும், 6/3னா 6ஐ வந்து 3 டைம்ஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6 6 36 36 கூட இன்னொரு 6 இருக்குல்லையே அதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ 36 into 6 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 6 6 36 பேலன்ஸ் 3 6 3s 18 18 plus 3 21. ஸோ 216 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 6/3க்கான ஆன்சர் வந்து 216 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னா 3/6 இருக்குது. அப்போ பவரில் வந்து 3/6 இருக்குது. அப்போ 3ஐ வந்து 6 டைம்ஸ் வந்து போடணும். ஓகேங்களா? இங்கே 6 டைம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3s 9 9 3s 27. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3ஐ வந்து மல்டிபிள் பண்ணும்போது 3 3s 9 9 3s 27 கிடைக்கும். இங்கே ஒரு 27 இருக்கும், இங்கே 27 இருக்கும். இப்படி மல்டிபிள் பண்ணலாம், இல்லைனா வந்து 1 by 1 நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 27 into 27 என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 7 7s 49 49க்கு 9 4 பேலன்ஸ் 4 7 2s 14 14 plus 4 18. next one 2 7s 14 balance 1 2 2s 4 4 plus 1 5. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணும்போது 9 8 plus 4 12 balance 1. ஸோ 5 plus 2 7. ஸோ 729 கிடைக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து 6/3னா நம்மளுக்கு 216 கிடைக்குது. 3/6னா 729 கிடைக்குது. ஸோ இந்த நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது வந்து கிரேட்டராக இருக்குது, 729 தான் கிரேட்டராக இருக்கு இல்லையா, பெரிய வேல்யூ. அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா எது வந்து கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து 729 அப்படிங்கிறது எதனுடைய ப்ரீஃப்னா 3/6னுடைய எக்ஸ்பேண்டட். ஸோ அப்போ 3/6 is greater அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் சப்டிவிஷன் 5/3 ஆர் 3/5. ஸோ டூ நம்பர்ஸையும் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் 5/3னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 5ஐ வந்து 3 டைம்ஸ் போடணும். ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 5 into 5 into 5. ஸோ 5 5s 25 25 into 5 என்ன கிடைக்கும், 125ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3/5க்கான ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3ஐ வந்து 5 டைம்ஸ் போடணும். ஸோ இங்கே போட்டிருக்கேன். ஸோ மல்டிபிள் பண்ணலாம். 3 3s 9 9 3s 27 27 into 3 என்ன கிடைக்கும்னா 81 81 into 3 என்ன கிடைக்கும்னா 81 into 3 243 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 243. ஸோ இதில் வந்து எது வந்து கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா 243 தான் கிரேட்டர். ஸோ அப்போ இதுக்கான வேல்யூ என்ன, 3/5. ஸோ 3/5 இஸ் கிரேட்டர் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் சப்டிவிஷன் 2/8 ஆர் 8/2. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் 2/8 என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 2ஐ வந்து 8 டைம்ஸ் வந்து போட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 8 டைம்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், 8 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணோன்னா 2 2s 4 4 2s 8 8 2s 16 16 2s 32 32 into 2 என்ன வரும் அப்படின்னா 64 64 into 4 என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி 4ன்னு வச்சு 64 கூட 4ஐ மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் 4 4s 16 16க்கு 6 பேலன்ஸ். ஸோ 64 into 4 என்ன வரும்னா 4 4s
16 16க்கு 6 பேலன்ஸ் 1 4 6 ஆர் 24 24 + 1 25 ஸோ டோட்டலாக 256ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 2/8க்கான ஆன்சர் வந்து 256. நெக்ஸ்ட் ஒன் 8 ஸ்கொயர் அப்படின்னா 8 × 8ன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 8 8 சார் என்ன கிடைக்குன்னா 64. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், எது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா 256 தான் கிரேட்டராக இருக்குது. அப்போ அதுக்கான வேல்யூ என்ன 2/8. அப்போ 2/8 இஸ் கிரேட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் 7th சம் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 7 ஸ்கொயர் × 3/4ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே கொடுக்கல, இது சிம்பிளிஃபை தான் பண்ணணும். இது என்ன தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, மேலே வந்து இது மாதிரி பவரில் இருக்குது, இது மாதிரி மல்டிபிளில் இருக்குது அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து மேலே பவரில் என்ன இருக்கோ அது அத்தனை டைம் வந்து எழுதி மல்டிபிள் பண்ணி நம்ம போடணும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் 7 ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 ஸ்கொயர்னா 7 வந்து 2 டைம்ஸ் போடணும். இன்ட்டு மிடில் வந்து மல்டிபிள் சிம்பிள் இருக்குது, அதனால் மல்டிபிள் போட்டிருக்கோம். 3/4 அப்போ 3 வந்து 4 டைம்ஸ் போட சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை போடலாம். இப்போது போட்டாச்சு, 4 டைம் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 7 7 49 இன்ட்டு இந்த 3 எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 3s are 9 9 3s are 27 27 × 3 என்ன கிடைக்கும் 81. இதை மாதிரி மல்டிபிள் பண்ணாலும் பிரித்து ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எழுதினாலும் ஓகே தான், இல்லைனா டேரெக்டாக அதிலே மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் ஓகே தான் ஓகேங்களா. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். 49 கூட 81 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா சைடில் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 49 × 81. ஸோ 1 டேபிளில் பண்ணால் அதே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 8ஆல் பண்ணும்போது 8 9s are 72 72க்கு 2 பேலன்ஸ் 7 8 4s are 32 32 + 7 39 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 9 4 + 2 6 நெக்ஸ்ட்டு 3 9. ஸோ ஆன்சர் வந்து 3969 தான் இதனுடைய ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் சம் 3 ஸ்கொயர் × 2/4 ஓகேங்களா. ஸோ 3 ஸ்கொயர்னா 3 × 3 2 டைம்ஸ் வரணும், இன்ட்டு 2/4னா 4 டைம்ஸ் வந்து 2 வரணும். ஸோ வந்து 2 × 2 ஓகேங்களா. 4 டைம்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9 இன்ட்டு 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 4 16s are 144ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 5/2 × 10/4. ஸோ இப்போ 5/2னா 5 × 5 இன்ட்டு 10/4னா 4 டைம் வந்து 10 வந்து ரைட் பண்ணணும் ஓகேங்களா. 3 டைம் வந்து எழுதியிருக்கோம், நெக்ஸ்ட் இன்னொரு டைம் ஓகேங்களா. 4 10 இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணால் 5 5s are 25 இன்ட்டு இங்கே 10 எல்லாம் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 எல்லாம் மல்டிபிள் பண்ணோன்னா 0 வந்து 4 0 ஆட் ஆகும் இல்லையா. ஈஸியாக மல்டிபிள் பண்ணணும்னா எல்லாத்துலேயும் வந்து 4 0 இருக்குது, அப்படி ரைட் பண்ணணும். 10,000 கிடைக்கும். ஸோ 25 × 10,000 என்ன கிடைக்கும் 25,000 ஓகேங்களா. இப்போ இதுதான் ஆன்சர். ஓகே சுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ 8th சம்லேருந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் சுட்டீஸ்.